பெருமாளுடைய இந்த உக்ர ரூபத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. இரணியனை வதம் செய்த பிறகும் பெருமாளுடைய கோபம் தீரவே இல்லை. தேவர்களும் முனிவர்களும் அவரை சாந்தம் செய்ய எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க. லக்ஷ்மியும் கூட அவரை சாந்தம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் சாந்தம் அடையலை. அப்போ தான் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானுக்கிட்ட முறையிடுறாங்க. ஒருத்தங்க அதீத கோபத்தில் இருக்கும்போது அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கள ஆற தழுவி கட்டி அணைச்சி இறுக்கமாக இருக்கும்போது அவங்களுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சாந்தமடைவாங்க. இதை செய்யத்தான் சிவபெருமான் நரசிம்மரோட 2 மடங்கு சக்தியோட சரபேஸ்வரராக தோன்றி அவரை பிடிக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் அவரால் முடியலை. அப்போ சிவபெருமான் பராசக்தியை வேண்ட அன்னை சூலினி துர்கையாகவும் அதர்வன காளியாகவும் தோன்றி சரபேஸ்வரருக்கு 2 ரெக்கைகளாக மாறி அவருக்கு சக்தி கொடுக்குறாங்க. அதன் பிறகுதான் சரபேஸ்வரர் அவருடைய 2 ரெக்கைகளால் நரசிம்மமூர்த்தியை தன்னோடு சேர்த்து ஆற தழுவிக்கிறாரு. சிவபெருமானுடைய அன்பால் நரசிம்மமூர்த்தியினுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சாந்தமடைகிறாரு. இப்படி தான் நரசிம்மமூர்த்தியை சரபேஸ்வரர் சாந்தப்படுத்தினார். இதுதான் உண்மையாக நடந்த நிகழ்வு. அரிய சிவனும் ஒன்று அப்படின்றத மக்கள் உணர்த்துக்காக தான் சங்கரன் கோவிலில் நம்ம அன்னை பராசக்தி கோமதியாக தவமிருந்து இறைவன் சங்கர நாராயணராக சேர்ந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும், சிவபெருமானும் விஷ்ணுவும் வேறு வேறு இல்லை. அவங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கலைன்னா கடவுளை வழிபடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எல்லாரும் தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.